Hi, hello dear students. Welcome to our 12th standard physics lesson 1 electrostatics. So அதுல நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா electrostatic potential energy of a dipole in a uniform electric field. சரி ஒண்ணு இல்ல, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்ணோம். அப்படி பிளேஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த டைபோல் ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நவ இப்போ என்ன பண்ண போறோம், நாம அந்த டார்க்குக்கு அகைன்ஸ்டா ஒரு ஒர்க் கொடுக்க போறோம். சோ அப்படி கொடுக்கறதால அங்க ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பார்த்தலாமா? எஸ், வாங்க. See, this is uniform electric field. What is uniform electric field? Equal space ல இருக்கணும், சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, எல்லாமே டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னாலே டெஃபினட்டா அது என்ன சார்ஜ் தான்? பாசிட்டிவ் சார்ஜ் தான். இன்வர்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்ப இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். சோ இது நம்ம E வெக்டார் அப்படி எழுதிக்கலாங்களா? எஸ். So this is nothing but E vector, electric field line. So the uniform electric field ல dipole place பண்ண போறோம். place பண்ணிடலாமா? Yes. What is electric dipole? Yes. So two equal and opposite charge. This is minus q charge. This is a minus q charge. This is plus q charge. இதோட நேம் என்ன வச்சுக்க போறோம்? இதோட நேம் வந்து நம்ம A அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட நேம் B அப்படின்னு வச்சுக்கலாம். Find two equal and opposite charge separated by a smallest distance. இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம O அப்படின்னு வச்சுக்கோம். தெரியும் நமக்கு இது. சோ இந்த டிஸ்டன்ஸ் A அப்படின்னு வச்சுக்கோம், இந்த டிஸ்டன்ஸையும் A ன்னு வச்சுக்கோம். அப்ப டோட்டலா வந்து நமக்கு 2A அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? எஸ். சோ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படினாலே இந்த ரெண்டு சார்ஜ் மேலயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? எஸ். சோ நெகட்டிவ் சார்ஜ் மேல இருக்க ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இது மேல இருக்க ஃபோர்ஸ் என்ன? மைனஸ் QE. இந்த மைனஸ் QE எப்படி வந்துச்சுன்றத லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். பார்க்கலன்னா கீழே வீடியோ கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? எஸ். பிளஸ் Q சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? பிளஸ் QE அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். சரிங்களா? எஸ், ஃபைன். சோ ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதால நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் இஸ் 0. Why? Because this is minus QE, this is plus QE. So அப்போ cancel to each other. Net force என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். So net force 0 ஆகிறதால இந்த டைபோல் ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது என்ன ஆகும்? கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தெரியும். Now இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுல்ல, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க் தானே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்து இதை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண வைக்க போறோம். பியூட்டிஃபுல் கான்செப்ட் பாத்தீங்களா? கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் சார்? ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் பண்ண வைக்க போறோம். ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் பண்ண வைக்க போறோம். சோ இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் பண்றதால சோ அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகும்? ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். தட் எனர்ஜி இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட்ஸ் a beautiful concept. கான்செப்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர் கான்செப்ட். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம அகைன்ஸ்டா ஒரு ஒர்க் டன் பண்ண போறோம்னு சொல்லிருக்கோம்ல, அப்போ எதுல இருந்து எது வரைக்கும் சார் அப்படின்னா சோ இனிஷியல் ஆங்கிள். இது பாருங்க, இது என்ன மோஷன்ல? டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இருக்கு? நோ, ரொட்டேஷனல் மோஷன். சோ அதனால என்ன சார் பண்ண போறோம்? இனிஷியல் ஆங்கிள் தீட்டா டேஷ், தி ஃபைனல் ஆங்கிள் தீட்டா. சோ தீட்டா டேஷ் வந்து தீட்டா ஆங்கிள் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் அகைன்ஸ்டா. சோ அதனால இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. டயகிராம்ல வேற எதுவுமே கிடையாது. எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிடலாங்களா? So the work done by the external torque இனிஷியல் ஆங்கிள் தீட்டா டேஷ்ல இருந்து ஃபைனல் ஆங்கிள் தீட்டா வந்து ஒரு ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? எஸ். சோ அப்போ ஒர்க் டன்கான ஃபார்முலா எழுதலாமா? வாங்க. சோ ஒர்க் டன் which is equal to see work done-க்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். 7th ஸ்டாண்டர்ட் நம்ம கிளியரா படிச்சிட்டு வந்திருப்போம். என்ன work done-க்கான ஃபார்முலா? force into distance. work done-க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். see this is translation motion. இது translation motion. ஓகேவா? எஸ், translation motion-ஆ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க translation motion இருக்கா? இந்த டைபோல் இங்க மூவ் ஆகுதா? இந்த டைபோல் இப்படி மூவ் ஆகுதா? நோ, ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன் தான் இருக்கு இங்க. சோ அதனால இந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். எப்படி சார் எழுத போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ், இங்க ஃபோர்ஸ் என்னவா எழுத போறோம்? டார்க்.
என்ன டார்க்? எக்ஸ்டர்னல் டார்க். எக்ஸ்டர்னல் டார்க் தான் இங்க நம்ம கொடுக்குறோம், அகைன்ஸ்டா எக்ஸ்டர்னல் டார்க் நம்ம கொடுக்குறோம். ஃபைன். ds இது டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷனல் இருந்தா ஆங்கிள். அப்ப என்ன பண்ண போறோம்? இத d தீட்டா அப்படின்னு வச்சுக்க போறோம். சோ அப்ப d தீட்டா அப்படின்னா டெஃபினட்டா இங்க என்ன போட்டாகணும் சார்? இன்டெகிரல் போட்டாகணும். இன்டெகிரல் போட்டாலே லிமிட்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்ப லிமிட்ஸ் என்ன சார் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா டேஷ் டு தீட்டா. அப்ப இனிஷியல் ஆங்கிள் என்ன? தீட்டா டேஷ். ஃபைனல் ஆங்கிள் என்ன? தீட்டா. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, இது அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். இது கிளியர் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எஸ், ஃபைன். நவ் இந்த எக்ஸ்டர்னல் டார்க் இருக்குல்ல, எஸ், சோ எக்ஸ்டர்னல் டார்க், எக்ஸ்டர்னல் டார்க். சோ அப்ப எக்ஸ்டர்னல் டார்க் நம்ம எதுக்கு அகைன்ஸ்டா கொடுத்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருக்க டார்க்குக்கு அகைன்ஸ்டா எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க டார்க்கான எக்ஸ்பிரஷனை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். கண்டுபிடிச்சோமா? லாஸ்ட் கிளாஸ் இதான் கண்டுபிடிச்சோம். சோ எலக்ட்ரிக் டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம். சோ சரி, ஞாபகம் தான் கீழே வீடியோ கொடுக்கணும், போயிட்டு பாத்துருங்க. சரிங்களா? எஸ், நவ் ஃபைன். இதுதான். Now in terms of magnitude form, இது magnitude form மாத்தலாமா? எஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? modulus of external torque which is equal to modulus of electric field இருக்க torque which is equal to P vector cross E vector. In terms of magnitude form, modulus எடுத்துலாங்களா? எஸ். So see, external torque which is equal to electric field இருக்க torque P vector cross E vector in terms of magnitude form. அப்ப என்ன பண்ண போறோம்? வெக்டார் எடுக்க போறோம், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போறோம். கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆங்கிள் போடுவோம்? காஸ் ஆங்கிள், சைன் ஆங்கிளா? எஸ், சைன் ஆங்கிள். சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? PE sin theta இப்படி எழுதிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் ஆர் யூ கிளியர்? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்த டயகிராமை கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாமா? எஸ், டயகிராமை ஸ்டார்ட் பண்ணி நான் இப்படி ஓரமா வச்சிருக்கீங்களா? தேவைப்படுறதா எழுதலாம். எஸ், நோ. சோ பாருங்க, எக்ஸ்டர்னல் டார்க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியுது. சோ அப்ப என்ன சார் பண்ண போறோம்? இத இங்க அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல work done. So W which is equal to integral initial angle theta dash final angle theta. External torque நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? PE sin theta d theta. Okay, P sin theta, the d theta மிஸ் பண்ற கூடாது, d theta. So which is equal to the constant term வெளிய எடுத்துலாங்களா? பாருங்க. So electric dipole moment P, uniform electric field, அதனால சேஞ்ச் ஆகாது, எடுத்துடலாம். Now so integral sin theta d theta. Integral sin theta என்ன? minus cos theta. So அப்ப இது இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா minus cos theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். லிமிட்ஸ் என்ன? theta dash. அப்பர் லிமிட்ஸ் என்ன? theta. Now லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? PE, okay, minus cos theta becomes theta. அப்ப thetaவே தான் கிடைக்கும். ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். Then cos theta becomes theta dash. That's all. Are you clear? Fine. ஒண்ணுமே கிடையாது இல்ல. Now இந்த PE உள்ள இருக்குமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Okay? Yes. So அப்போ work done which is equal to, okay, அப்போ minus PE cos theta plus இந்த PE வந்து இதுக்கும் காமன் தானே? எஸ், கிளியர்ல இதுக்கும் காமன். then PE cos theta dash. சோ இப்போ நம்ம வந்து work done find out பண்ணிருக்கோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கல. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம். now இப்போ என்ன சார் பண்ண போறோம்? see already we know that ஒரு work done தான். நம்ம அகைன்ஸ்டா வர்க் பண்ணா அது பொட்டன்ஷியல் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? எஸ். சோ இந்த work done எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ், work done which is equal to potential energy. Potential energy நம்ம எப்பவுமே என்ன லெட்டர்ல சொல்லுவோம்? கேபிட்டல் U ல சொல்லுவோம். சோ அப்போ U இங்க வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? எஸ். சோ அப்போ U of theta minus difference. Potential difference தானே? எஸ், difference. U of theta minus U of theta dash which is equal to difference எல்லாம் நம்ம எப்படி எழுதுவோம்? அதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல கிளியரா படிச்சிருக்கோம். தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கணும். சோ டிஃபரன்ஸ் நம்ம del U அப்படின்னு எழுதுவோம். டெல்டா U எழுதுவோம். அப்ப என்ன சார் பண்ண போறோம்? இந்த W becomes del U அப்படின்னு போட போறோம். போடலாமா? எஸ், ஏன்னா ஈக்குவல் தானே ரெண்டுமே, அதனால W becomes, so del U which is equal to minus, எப்படி எழுதிக்கலாம்? minus
PE cos theta plus PE cos theta dash. Okay, yes, potential energy difference கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃபரன்ஸ் தானா? ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வேணும் நமக்கு, சரிங்களா? எஸ். சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the initial angle என்ன சார்? theta dash equal to 90 degree நீங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம், சரிங்களா? அப்படி பண்ண என்ன சார் ஆகும்? சோ delta u is equal to minus PE cos theta plus PE cos theta dash 90 degree கொடுக்க போறோம், சரிங்களா? எஸ். சோ அப்ப 90 டிகிரி cos 90 டிகிரியோட வேல்யூ என்ன சார்? 0. அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 0. அப்ப நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? del u equal to minus PE cos theta கிடைக்கும். டிஃபரன்ஸ் இருந்தா தான் நம்ம டெல்டா போட போறோம். டிஃபரன்ஸ் என்ன? டெல்டா இதுக்கு போடணும். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? u which is equal to minus PE cos theta அப்படின்னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? This is electrostatic potential energy of a dipole in a uniform electric field. ஓகேங்களா? Yes, this is important expression. பாருங்க, ஒண்ணுமே இல்ல, வெரி ஈஸி, வெரி கிளியர் தானே? எஸ். நவ் ஒரு கேஸ் மட்டும் பார்த்தலாம் நம்ம, சரிங்களா? சோ என்ன சார் கேஸ் அப்படின்னா இங்க போட்டுறேன் சார். ஃபைன். சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? u ஈக்குவல் டு மைனஸ் PE மைனஸ் PE cos theta கிடைச்சிருக்குங்களா? எஸ். நவ் இப்போ இதுல ஆங்கிள் theta which is equal to 0 degree which means of the electric field க்கு டைபோல் வந்து என்ன 0 டிகிரினா parallel இருக்குன்னு வெச்சுக்கோமே. parallel இருக்குன்னு வெச்சுக்கலாம், சரிங்களா? சோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? minus PE cos theta becomes 0 degree. cos 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா u equal to minus PE அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க என்ன கிடைக்குது நமக்கு? மினிமம். எப்போ மினிமம்? parallel இருக்கு சொல்லு. ஓகேங்களா? எஸ். Now theta which is equal to 180 degree which means of anti parallel வெச்சுக்கோங்களேன். anti parallel, சரிங்களா? 180 anti parallel தானே? ஓகே, anti parallel. see அப்ப என்ன பண்ணலாம் இதுல? இந்த எக்ஸ்பிரஷன்ல u which is equal to minus PE cos 180. cos 180 ஓட வேல்யூ என்ன சார்? -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? u equal to minus into minus plus PE அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க எப்படி கிடைக்குது? மேக்ஸிமம். யாருக்கு? ஆன்டி பேரலல்ல. புரியுதுங்களா? எஸ். சோ அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம ஆன்டி பேரலல் இருக்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இது 1 மார்க் क्वेश्चन, ஓகேங்களா? எஸ். சோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चन ஆக்சுவலா. இதே தனியா கேட்டுருவாங்க. ஓகே, எஸ். சோ ஃபைன். ஆன்டி பேரலல் இருக்க சொல்ல நமக்கு மேக்ஸிமமா கிடைக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பேரலலா இருக்க சொல்ல எப்படி சார் கிடைக்குது அப்படின்னா மினிமமா இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஒரு 1 மார்க் क्वेश्चन. நம்ம 3 மார்க் क्वेश्चन உங்களுக்கு டீடைலா போனதுலாம் நெசசரி கிடையாது. இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம், சரிங்களா? எஸ். சும்மா இதோட வந்து முடிச்சு சும்மா என்னன்றது மட்டும் எதுனா போதும். எக்ஸ்பிரஷன்ல ஒரு டீடைலா போட்டு காமிக்க வேணா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்றதை நான் போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதோட முடிஞ்சு போச்சு. minus PE cos theta. இன்னொரு எக்ஸ்பிரஷன் அடிஷனா கொடுத்திருப்பாங்க. என்ன சார் எக்ஸ்பிரஷன்னா u which is equal to minus P dot product. சோ அப்ப டாட் ப்ராடக்ட்ல இத போட்டா காஸ்ட் ஆங்கிள் கேன்சல் ஆயிடும். சோ minus P dot E அப்படி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? எஸ். எஸ். பாருங்க, டெஃபினட்டா ரொம்ப லென்த்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் நம்ம டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், புரியாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது. கொஞ்சம் டியூரேஷன் ஆகணும். நீங்க வெளியே பார்த்த வந்து என்ன டியூரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. டைம் டியூரேஷன் அதிகமா இருக்கு எந்த வீடியோக்கு நீங்க நினைக்காதீங்க. டைம் டியூரேஷன் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மீன் பண்ணிக்கணும், சரிங்களா? டைம் டியூரேஷன் ஷார்ட்டா அதை முடிக்கலாம். ஓகே, 3 மினிட்ஸ் ஈஸியா முடிச்சிடலாம். 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஈஸியா வந்து முடிச்சுட்டு போயிடுவேன். பட் அது வந்து நல்லா இருக்காது, எஃபெக்டிவா இருக்காது, ஓகேங்களா? சோ என்ன கான்செப்ட் அப்படின்றது டீடைலா சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? எஸ். அதுக்காக தான் வந்து சார் இவ்வளவு டீடைல்டா வந்து சொன்ன உங்களுக்கு. சோ பாருங்க பொறுமையா. சோ எப்படி இருந்துச்சு இந்த क्वेश्चन அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோ போடுவேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் நான் மீட் பண்றேன். Thank you to all. Bye bye. See you.